எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம் எடுக்கலாமா? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சுக்கங்க, கைப்பிடிச்சு பார்த்து சொல்லுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன்? அடுத்து சொல்லுங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, பயப்படும்படிக்கு இல்ல, திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைங்க இருக்கிற ஒரு பிள்ளைக்கும் சொல்றேன், பிசாசுக்கு தப்பிக்கிறது எப்படி, பிசாசுடைய தந்திரங்களுக்கு தப்பிக்கிறது எப்படி, பிசாசுடைய பிரச்சனைகள்ல இருந்து ஓடுகிறது எப்படின்னு நம்மளுக்கு வேதம் சொல்லி கொடுக்கல. என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, சத்துருனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறதற்கு திராணிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, நானும் நீயும் எதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா, இந்த பிசாச பக்கத்துல வர விடாம இந்த பிசாசிட்ட இருந்து ஓடுறது எப்படி, இந்த பிசாசிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது எப்படிங்கிறதையே மனசுல நினைச்சுக்கிட்டு ஓடுற. ஆனா எனக்கு ஆவியானவர் சொல்ற, எவ்வளவு நாள் ஓடுவேன்? எப்படி எவ்வளவு நாள் பிசாசுக்கு பயந்து பயந்து ஓடுவேன்? எவ்வளவு நாள் பிசாசுடைய தந்திரங்களுக்கு பயந்து பயந்து விடுவேன்? எவ்வளவு நாள் அவருடைய தந்திரங்கள்ல விழுந்து விழுந்து எந்திரிப்பேன்? எவ்வளவு நாள் விழுவ, அடுத்து மன்னிப்பு கேட்ப, விழுவ, மன்னிப்பு கேட்க, எத்தனை நாள் நீ இப்படி நடக்க போற? ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய உண்மையான மனநிலை என்ன தெரியுமா? என் பிள்ளை சத்துருக்கு பயந்து நிற்கிறதையும், என் பிள்ளை சத்துருக்கு ஓடுறதையும், என் பிள்ளை சத்துருக்கு முன்னாடி கூடி நிற்கிறதையும் அவர் விரும்பல. சத்துருவுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிறவனாய் தேவன் உன்னை நிறுத்த விரும்புகிறார். இந்த ஆரம்பத்திலே நான் சொல்றேன், மகன், நீ உன்னை நினைச்சு நீ என்ன நினைக்கலாம்? நீ இதுவரை ஓடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனா இருக்கலாம், பயந்து போய் இருக்கிற ஒருவனா இருக்கலாம், ஒதுங்குற ஒருத்தனா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்படியே வைக்கிறதுக்கு நான் மறிக்கல. நான் எதற்காக சிலுவையில மறிச்சிருக்கிறேன்னா, உன்னை அவனுக்கு முன்னாடி திராணி உள்ளவனா நிப்பாட்டுறதுக்கு. Do we have the capacity to stand against the evil? வேத இயேசுப்பா சொன்னாரு, cast him out. அப்படின்னா என்ன அர்த்தம்? casting என்ன தெரியுமா? சீப்பான வேர்டு, துரத்து நாயேன்னு அர்த்தம். எப்படி? cast him out அப்படின்னா துரத்துன்னு அர்த்தம். யார சொல்றாரு துரத்துன்னு? ஒரு பூனைக்குட்டியை துரத்துன்னு சொல்லல, எலிக்குட்டியை துரத்துன்னு சொல்லல. எதை துரத்துன்னு சொன்னார் தெரியுமா? உலகத்தின் அதிபதினு டைட்டிலோட சுத்திட்டு இருந்தவனை சாதாரணமா இருக்கிற நம்மளை பார்த்து சொன்னாரு, cast him out. That is the authority that God has given us. Cast him out. எவ்வளவு நாள் ஓடுவேன்? எவ்வளவு நாள் கூனி நடப்பேன்? எவ்வளவு நாள் ஒடுங்கி போவேன்? எவ்வளவு நாள் உன் டிரான்ஸ்பரண்டான வாழ்க்கையை காட்டாம மறைச்சு வாழ்வேன்? இதுதான் நான் அதை காட்ட வைக்கிற திராணி. அதுக்கு ஆண்டவர் சொல்றார், மகன், அதுக்கு நீ என்ன தெரியுமா செய்யணும்? என் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். There is a supernatural power. It is not a human power that he speak of. He is speaking about a supernatural power that no man could earn by himself. அவனால பெற முடியாத ஒரு வல்லமை. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. பலம் அடுத்து என்ன? பராக்கிரமம் அடுத்து என்ன? தேவனுடைய ஆவி. பலத்தினால மனுஷனுக்கு சில காரியத்தை செய்ய முடியும், பராக்கிரமத்தினால சில காரியத்தை செய்ய முடியும். ஆனா இந்த பேயை டீல் பண்றதுக்கு பலமும் இல்ல, பராக்கிரமும் இல்ல. only through the spirit of God. நீ ஏன் இந்த ரகசியத்தை பிடிக்க மாட்ற? நீ மாம்சத்துல முயற்சி பண்ணா ஓடிதாகணும். ஏன்னா அவன் மாம்சத்துல இல்ல, அவன் ஆவியில இருக்கிறான். ஆவியில இருக்கிறவனை நீ மாம்சத்துல எப்படி? 5 steps to overcome devil. சிரிப்பான். பக்கத்துல கை பிடிச்சா 5 steps to
overcome devil. 5 steps to get rid of addiction. 5 steps to change your life. சிரிப்பா, நீ ஸ்டெப்ஸ் பார்த்துக்கிட்டே இரு. Why? Because he's a spiritual being. A spiritual being must be deal with the spiritual power. And that spiritual power is not at all carnal. அது மாம்சத்தோட ஒட்டி போறதே இல்ல, unless you receive from above. Hallelujah. Christian life is a supernatural life. பக்கத்துல தெரிஞ்சு சொல்லு, supernatural life. It's not ordinary life. சொல்லுங்க, ordinary life இல்ல, சாதாரண மனுஷனுக்கான வாழ்க்கை இல்லை இது, அசாதாரணமான மனிதர்கள் வாழுகிற இடம் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிறவ எதுலாம் போராடுறானோ அதெல்லாம் தூசிய உதறி விட்டு போகிறது போல. பைபிள் என்ன சொல்லுது? உன் தூசிய உதறி விட்டு. எதை தூசின்னு சொல்லுதுன்னு தெரியுமா? ஐயோ பாவம், ஐயோ அடிக்ஷன், ஐயோ பயங்கரம், ஐயோ. அதை பைபிள் என்னன்னு சொல்லுதுன்னா, ஏயா தூசிய வச்சுக்கிட்டு தும்மல்லையே இருப்பியா எவ்வளவு நாள்? பக்கத்துல கை பிடிச்சிரு, சட்டையில தூசிய வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் தும்மிக்கிட்டே இருப்ப? தட்டு தட்டு. அந்த தட்டுன்னு சொன்ன உடனே அதுதானே முடியும். அதுதான் சொல்றேன், உன்னால முடியாது. அதனாலதான் தெய்வம் சொல்றாரு, ஏய் உன்னால முடியாது மகே, அதனாலதான் சொல்றேன் கர்த்தரிலும். அப்படின்னா முதல்ல என் உறவிலும், உறவோடு சேர்ந்து என்னுடைய வல்லமையிலும் நீ பலப்படு. It starts from relationship. Without relationship there is no power, sir. Without a genuine relationship with God there is no power. அதனால தான் எழுதுறாரு, முதல்ல கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, உங்கள் எதிராளியான பிசாசானவன் மாம்சத்துல இல்ல, அவன் போராடுறதுல. நீ நினைக்கிற ஐயோ இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுல இருந்து மாறுறது எப்படி, அவன் பார்க்கறான், ஐயோ நான் பின்னாடி இருந்து கிச்சு காட்டுறது உனக்கு தெரியவே மாட்டேங்குது. Whatever you do, you are doing with some influence of any spirit. Whatever நீங்க எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆவி, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல, ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஏதோ ஒன்னு இருந்து உங்களை அதை செய்ய வைக்கிறங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி நீ அவுட். இந்த போனை எடுத்து பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு அது பார்த்துறேனே, கண்ட்ரோல் இல்ல ராஜா. பின்னாடி இருந்து ஒருத்தன் என்ன செய்யறான்? பின்னாடி இருந்து ஒருத்தன் கிண்டிக்கிட்டே இருக்கிறான், பின்னாடி இருந்து ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருக்கிறான். நீ அதை கண்டுபிடிக்கலையோ, இது அவன் வேலைங்கிறத புரிஞ்சுக்கலையோ, கடைசி வரைக்கும் நீ அவனும் போராடிக்கிட்டே இருப்பீங்க, அவன் ஜெயிச்சுக்கிட்டே. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என் பிள்ளை நீ இன்னைக்கு பிசாசுனுடைய சகல தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நான் உன்னைய திராணி உள்ளவனா மாத்த விரும்புறேன். என்னவா மாத்துறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல கை பிடிச்சா நம்மளுக்கு திராணி இல்லைன்னு சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. திராணி உனக்கு இல்லவே இல்ல, இதை நீ ஒத்துக்க முதல்ல. அல்லேலூயா. நான் டுபாக்கூருங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். எனக்கு திராணி இருக்கு, எனக்கு திராணி இருக்கு, உனக்கு முடியாது நான் சொல்றேனே, அது நான் சொல்லல, பைபிள் என்ன சொல்லுது? உனக்கு திராணி இல்ல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு திராணி படுத்துகிறவர் நான். I will equip you to stand against every devil. அப்ப நான் எங்க சார்ந்து இருக்கணும்னா தெய்வத்தை சார்ந்து இருக்கணுமே தவிர என் மாம்சத்தை சார்ந்து இல்ல. அண்ணே வீட்டுக்கு போனேனே, வசனமா எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தேனே, சரி படிச்சு முடிச்சுட்டு தானே ரொம்ப பாவம் பண்ணிட்டேன். அண்ணே ஒரு கூட்டத்துக்கு போனேனே, எழுப்புதல் கூட்டத்துக்கு போனேனே, சரி ராஜா எழுப்புதல் கூட்டத்துக்கு போயிட்டு அங்க எழுப்புதலா இருந்த மாதிரி இருந்துச்சு, வெளியில வந்தோடனே கிளப்பிட்டானே ஒருத்தன். ஏன்னா நான் செய்யற காரியத்தை வச்சே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், அங்க இருந்து வல்லம வரணும். வருமானே இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஏசப்பாவை அறியாதவங்க கிட்ட கூட போய் நான் சொல்லி
ஐயா உங்களுக்கு மேல இருந்து வல்லமை வரும்னா ஆமா சாமிம்பா. ஆனா கிறிஸ்தவங்களை ஏசப்பாவை அறிஞ்சவங்க கிட்ட போய் மேல இருந்து வல்லமை வரும்னு சொன்னா நம்மளுக்கு பேர் என்ன தெரியுமா அப்பா? பைத்தியம். என்னது? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பைத்தியமா இருக்கிறது ரொம்ப நல்லது. சொல்லு, பைத்தியமா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசி வரைக்கும் பைத்தியம் தானா? ஏன் பைத்தியம்? பைபிள் அழகா பவுல் அழகா சொல்றாரு, ஐயா கெட்டு போகிறவனுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்ன சார் டிஃபரன்ஸ்? இங்க தேவ பலன் வருதான், ஒரே சிலுவை தான். ஒருத்தனுக்கு அது தேவ பலனை கொடுக்கிறது, மற்றொருத்தனுக்கு எப்படி இருக்கா? பைத்தியமா இருக்கா. ஏன் பைத்தியம் அப்படின்னு கேட்டா, இவர் மூளை யோசிக்குது. மெக்கானிக்கல் மூளை என்ன செய்யுதுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்த ஒருத்தர்கிட்ட இருந்து என்ன வரும்? பைத்தியகாரத்தனமா இல்ல? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஏதோ பண்ணாரா, அது என் பாவத்தை உடைக்குமா? பைத்தியகாரத்தனமா இல்ல? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வந்து மரிச்சவருடைய சாபம் என் சாபத்தை எல்லாம் உடைக்குமா? பைத்தியகாரத்தனமா இல்ல? நான் எவ்வளவோ வருஷ காலமா அடிக்ஷன்ல இருந்த என்னைய அவருடைய ரத்தம் அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தினது விடுதலை ஆக்குமா? பைத்தியகாரத்தனமா இல்ல? பக்கத்துல கை பிடிச்சுங்க, பைத்தியகாரத்தனமா தான் இருக்கு. சொல்லுங்க, பைத்தியகாரத்தனமா தான் இருக்கு. இதை நம்பினாலும் நம்மள பைத்தியம் தான் சொல்லுவான். ஆனா இந்த பைத்தியம் விடுதலை உள்ள பைத்தியம், இந்த பைத்தியம் பலன் உள்ள பைத்தியம். பைத்தியம். அல்லேலூயா. நீ ஞானியா இருந்து அடிமத்தனத்துல இருக்கிற, நான் பைத்தியமா இருந்து தேவ பலத்துல இருக்கிறேன். There is a difference. நீ அறிவாளியா இருந்து எல்லா அடிமைத்தனத்திலையும் மாட்டிக்கிட்டு பேயோட போராடுற, நான் பைத்தியமா இருந்து அவனை ஜெயிக்கிறதுக்கு திராணி உள்ளவனா நிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? பைத்தியம். அதனாலதான் தெய்வம் யாரை தெரிந்து கொண்டாரு தெரியுமா? பைத்தியம் உள்ளவர்களை தேவன் என்ன செய்யறார்? தெரிந்து கொள்ளுகிறார். எதுக்கு? யாரை வெட்கப்படுத்த? 2000 years ago சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன வரே பைத்தியம் என்ன பண்ணுதுன்னு பாரு. இது லாஜிக்கலி ஆர்கியாலஜிக்கலி தம்பி பைத்தியம் வரேன். பைத்தியம் தான் ராஜா. நான் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ சத்ருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாய் மாற்றுகிற தேவ பலனை கொடுக்கிறது. அதை நீ நம்பல, நீ அவுட்டு. கடைசி வரைக்கும் நீ போராடுவ, கடைசி வரைக்கும் போராடுவ. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நம்புற நம்பு, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறத ஒரு வேலை கிடையாது. சிலுவையில என் தெய்வம் எதை செஞ்சு முடிச்சாரோ அதை நீ விசுவாசிச்சு அடுத்த நிமிஷம் அவருடைய வேலை அந்த வல்லமையை உருவி உன் ஆவிக்குள்ள திணிக்கிறது தான். It is a sure blessing. எது sure blessing? அதனால தான் if you ask anything according to God's will it will be given. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பா சிலுவையில என்னென்ன சித்தத்துக்காக தான் மரிச்சாரோ அந்த காரியத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள தாருன்னு கேட்டா it's a sure blessing he will impart. No doubt. Hallelujah. Hallelujah. கண்ணை மூடுங்க, இருதயத்துல கையை வைங்க. ஒளிகிறவன் கிடையாது, ஓடுறவனும் கிடையாது, எதிர்த்து நிற்கிறவன், எதிர்த்து நிற்க திராணி உள்ளவன். அல்லேலூயா. சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. ஏன்னா 12வது வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்க யாராவது மனுஷன் இருக்கானா? சொல்லுங்க. எவனாவது ஒருத்தன் மனுஷனா இருந்தா அவனை எதையாவது செய்யலாம். இவன் மனுஷனே இல்ல, இவன் ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற ஒருத்தன். இவனை நம்ம ஆளு, நம்ம பலத்துல, ஏன் அறிவுல, ஏன் என்னுடைய ஞானத்துல, வேத அறிவையும் சேர்த்துதான் சொல்றேன். ஒண்ணும் செய்ய முடியாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா,
ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஆவிக்குரியவர்கள் அர்த்தம். என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆவிக்குரியவர்கள்னு. அப்படின்னா ஆவியில நிரம்பி ஆவியில நடந்து ஆவியில ஜெயம் எடுத்து ஆவியில பலன் கொண்டு ஆவியிலேயே நடக்கிற ஒருத்தனுக்கு பேரு தான் என்னது? அதனாலதான் வேதம் அழகா சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நம்ம அந்த வசனத்தை எப்படி யோவான்ல படிக்கிறோம்? யாரெல்லாம் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களிடம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் என்ன கொடுத்தார்? அதனுடைய விளக்கம் இங்க இருக்கு. இயேசு பிள்ளை. ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் யார்? பிள்ளைகள். இப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் கேட்க போறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, I'm tired of methods, I'm tired of strategies, I'm tired of all blueprints. ஆண்டவரே, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அறிவை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல்லாம் வச்சு பார்த்துட்டேன், முடியல ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், உம்முடைய சிலுவையிலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை. A spirit transfer, a spiritual transfer. ஐயா, நீ கண்ணு கொண்டு பார்க்க மட்டும்தான் இல்லை, நான் சொல்றேன், தேவ ஆவியினுடைய நடத்துதலும் தேவ ஆவியினுடைய வெளிப்பாடு எதுல இருக்கும்னா ஒரு மனுஷனை அவர் மாற்றி நடக்க வைக்கிறதுல. ரிசல்ட் தெரியணும்ல, நான் நம்புறதுக்கான ரிசல்ட் தெரியணும்ல. சிலுவையை பார்த்தேன், சரி சிலுவையை பார்த்தேன், ஏதாவது ரிசல்ட் இருக்கா? 100% ரிசல்ட் இருக்கு. நான் ஏதோ தியரிட்டிக்கலா பிரசங்கம் பண்றேன், தயவு செஞ்சு என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடவே. நீங்க வேதத்துல புலியா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து முடித்த காரியத்துல இருந்து உள்ள வாங்காட்டி ஒன்னும் வராது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நீ மாம்சத்தோடு இல்ல ரத்தத்தோடு எனக்கு யுத்தம் இல்ல. வானம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், நம்ம ஸ்டாண்டர்டு எங்கேயோ வச்சிருக்காரு. சொல்லுங்க, நம்ம ஸ்டாண்டர்டு சொல்லுங்க, நம்ம ஸ்டாண்டர்டு எங்கேயோ வச்சிருக்காரு. கேவலம் பக்கத்து வீட்டுக்காரனோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நான், கேவலம் சொந்தக்காரனோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நான், கேவலம் பக்கத்துல இருக்க கலிகோட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன் நான். அவன் பெரிய ஆளா நான் பெரிய ஆளா மேலன்னு சொல்றான். ஐயோ பாவம், இது இப்படி மக்கா இருக்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் தான். இது கடைசி வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கு, நம்ம ஆளுங்க வேற ஏசப்பா பேரை சொல்லிட்டு வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். யாரு உன்னைய நிந்திச்சானோ அவனுக்கு முன்னாடி உன் தலை என்ன செய்வார்? செஞ்சு என்ன போற? செஞ்சு என்ன போற? செஞ்சு என்ன போகுது? ஒன்னும். தெய்வம் சொல்றாரு, ராஜா உன் ஸ்டாண்டர்ட தயவு செஞ்சு என்ன செய்ய, கொஞ்சம் உயர்த்து இல்ல பாரு. நீங்க கொஞ்சம் யோசிங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரனை ஜெயிக்கிறதுக்காக தெய்வ சிலுவையில மறிப்பாரா சார்? கொஞ்சம் அவமானப்படுத்த கூடாது தெய்வம் செஞ்ச வேலையை. இது அவமானப்படுத்துறது தான், இது மட்டுப்படுத்துறது தான். எது? இந்த சில்லறத்தனமான காரியங்களை வச்சுக்கிட்டு, இந்த உலகத்தனமான காரியங்களை பார்த்துட்டு. அதனால தான் வேதம் அழகா சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, மேலானவைகள் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்க. உங்களுக்குள்ள புதிய மனுஷன் உயிரோட எந்திரிச்சிருக்கிறான் நீங்க நம்புனீங்கன்னா, மேலானவைகள் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்க. கீழே இருக்கிறவங்க கிட்ட போய் அடி மோதிக்கிட்டு இருக்க கூடாது. ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு? மேல இருக்கு. வீட்டுல ஒரு பிரச்சனையா, வீட்டுல ஒரு போராட்டமா, டக்குன்னு அவங்க கிட்ட சண்டைக்கு போக கூடாது. முழங்கால போட்டு பின்னாடி இருக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால அமைதியாக ஆயிரும். வீட்டுக்குள்ள ஒரு சலசலப்பு வருதா, உங்க சிந்தையில ஒரு சலசலப்பு வருதா, உங்க எண்ணங்கள்ல ஒரு சலசலப்பு வருதா, உடனே அந்த நபரை போய் தாக்கி, அந்த இடத்தை போய் தாக்கி அவசியமே இல்லை. Go, shut your door, pray to your Father, He will give all relief to you. Hallelujah. இந்த சீக்கிரட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிற, ஒரு வய கூட நம்மளுக்கு சண்டையே. அவன் வந்தா கூட இயேசுவின் நாமத்தினால, பிசாசே
வாயத்தரம் சொல்லிடாதீங்க, மனசுக்குள்ள சொல்றேன். ஏன்னா ஒரு அம்மா அவங்க புருஷனை ரட்சிக்க விடாமையே போக வச்சிருச்சு. ஏன்னா அவர் ரட்சிப்புக்குள்ள வரணும்னு நினைச்சார். ரொம்ப என்கிட்ட வருவார் அடிக்கடி வந்து, பிரதர் நான் கோபத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னோட கடின குணத்தெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன், என்ன நினைச்சாலும் என் பொண்டாட்டி விடவே மாட்டான்னார். ஏன் பிரதர்? அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆள், எப்பவும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு அம்மா. அவங்களால உங்களுக்கு என்ன இடரல்? வாய்ப்பே கிடையாது. இல்லை பிரதர், வீட்டில் வந்து பிசாசை கட்டுறேன்னு என்னைய பார்த்தே அவ சொல்லிக்கிட்டே இருக்கான். உண்மையை சொல்லட்டா, அந்த அம்மா யாரை பார்த்து தான் சொல்லிக்கிட்டே இருக்கு? ஏன்னா அந்த அம்மாக்கு எது புரியலன்னா, என் அதிகாரம் இங்க இல்ல, எங்க இருக்கு? மேல வானமண்டலத்தின் சேனைகளின் மேலையும் பொல்லாத ஆவிகளின் மேலே இருக்கிற அதிகாரம் இருக்குன்னு புரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, அதுல உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், மேல இருந்து தான் கீழே கண்ட்ரோலு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ராஜா, அவன் கண்ணு முன்னாடி நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ பார்க்காத ஒரு இடத்துல இருந்து வர்ற இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த பூமியில எல்லாம் நடக்கிறது. உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, உன் எண்ணங்களுக்குள்ள பிரச்சனை, உன் வேலையில பிரச்சனை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை, இதெல்லாம் இந்த பூமிக்குரியதே கிடையாது. மேல இருந்து வேற ஏதோ நடக்கிறதுனால தான் இது இங்க நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னா, இயேசுவின் நாமத்தினால மேல நடக்கிற ஆவியே அமைதியா இருந்துருவேன். Understand your authority. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நமக்கு அவர் ஆலோசனை தருகிறார். சரி, வாசிப்போம் 13வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். என்ன நாள்? தீங்கு நாள். ரெடி, ஓகே. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப சொல்றாரு ஐயா, ஒரு தீங்கு நாள் வரும் பொழுது, என்ன நாள் வரும் பொழுது? தீங்கு நாள் வரும் பொழுது நீ அவனை ஜெயிக்கிறதற்கும் திராணி உள்ளவனா நிக்கிறதற்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். என்னத்தை எதிர்பார்க்கிறேன்னா, சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள், தரித்து. அல்லேலூயா. மொத்தத்துல கிறிஸ்டியன் லைஃப் வந்து சாதாரண காமனான லைஃபே. ஒருத்தன் காமனான லைஃப் வாழ்றான்னா அவன் கிறிஸ்டியனே இல்ல. அப்படின்னா இங்க வசனத்தின்படி பார்த்தா போராயுதத்தெல்லாம் கொடுத்து நினைச்சு பாருங்க, ஒருத்தன் பேட்டில் ஃபீல்ட்ல நிக்கிறது மாதிரி ட்ரெஸ் போட்டு நிக்கிறான்னா அவன் என்ன சும்மாவா நிப்பான்? எதுக்கு நிக்கிறான்? ஒரு பெரிய போராட்டத்திற்கு தயாரா. உங்களுக்கு எனக்கு அப்படி ஏதாவது இருக்கா? பக்கத்துல வந்து உங்களுக்கு எது அப்படி மண்டையில இருக்கான்னு கேளுங்க. கேளுங்க, கைப்பிடிச்சு கேளுங்க. ஏதோ பெரிய போராட்டம் அப்படி ஏதாவது இருக்கா? நான் வேலைக்கு போவேன், வருவேன், திம்பேன், தூங்குவேன், இதுல என்ன பெரிய போராட்டம் நமக்கு வந்துருச்சு? இல்ல, நான் சொல்றேன், நம்ம இன்னும் கிறிஸ்டியன் ஆகவே. நான் சொல்றது வந்து சூப்பர் நேச்சுரல் கிறிஸ்டியானிட்டிலாம் நினைச்சிடாதீங்க, காமன் கிறிஸ்டியானிட்டி. நீங்க உடனே அண்ணே எங்கேயோ போயிட்டாரு, 4வது வானத்துல இருந்து நம்மள ஆவிக்குரிய ரகசியம், ஒரு ரகசியம் இல்ல, காமன் கிறிஸ்டியனுக்கான எலிஜிபிலிட்டியை சொல்றேன். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள நடக்கணும், விழாம இருக்கணும், சத்ருவை ஜெயிக்கணும் அப்படின்னா பேசிக்கான குவாலிட்டி ஆண்டவர் சொல்றாரு என்ன? சர்வாயுத வர்க்கம் இஸ் மஸ்ட். அந்த டிரெஸ் கோட் இல்லாட்டி சத்ரு என்ன செய்ய முடியாது, நீ ஜெயிக்கவே முடியாது. அவனை எதுக்கு ஆண்டவரே ஜெயிச்சுக்கிட்டு, ஜெயிக்காட்டி எங்க வர முடியாது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஜெயிச்சாத்தான் கப்பே. சொல்லுங்க, ஜெயிச்சாத்தான் கப்பே. ஆறுதல் பரிசே கிடையாது. இந்த கடைசியில் அந்த ஆறுதல் பரிசு என்ன செய்வாங்க, ஒண்ணு கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்கு சும்மாவே இங்க ஆறுதல் பரிசுக்கெல்லாம் வேலை இல்லை, ஜெயிச்சுதான் ஆகணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னங்க சக்திக்கு மீறி இருக்கு. அதுதான் ஏன் சொல்றேன், உன் சக்தி இல்லையா, ஏன் சக்தி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வரிசையா ஒன்னொன்னா பார்த்துட்டு வருவோமா? 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். பக்கத்துல வா சொல்லுங்க, பெல்ட். சொல்லுங்க, பெல்ட் ரொம்ப முக்கியம். என்னது சார் பெல்ட் அப்படின்னு கேட்டா, ட்ரூத், சத்தியம் என்கின்ற கச்சை என்ன செஞ்சுக்கங்க,
கட்டிக்கங்க. சத்தியம்னா என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா, வசனத்துல இருக்கிற ஒரு வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அப்படியே கை கொண்டு நடந்து சத்தியத்தின் இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி சுத்தம். என்ன சுத்தம்? நாங்க சத்தியத்தை விட்டு நேர்கோட்ல தான் இருப்போம். சத்தியம்னா என்ன? கட்டளைகளை நீ பின்பற்றுவாயாக. இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயா, ரெண்டா பார்த்துட்டு வருவோம். சரியா? மாம்சத்துக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. ரெண்டா பார்ப்போம். மாம்சத்துக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம். அது என்ன மாம்சத்துக்குரிய சத்தியம்? ஏன்னா நம்ம கிறிஸ்தவத்திலே இந்த ரெண்டு குரூப்பும் உண்டு. என்ன? சத்தியத்துக்காக போராடுறோம், மாம்சத்துல இருக்கும். இன்னொன்னு ஒரு குரூப் ஆவியில இருக்கும். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியாட்டி மாட்டிப்போம் நம்ம. மாம்சத்துல இருக்கிற சத்தியம், ஒரு பெல்ட் எடுத்து சார் நல்லா கவனிங்க, நம்ம இடுப்புக்கு ஏத்த பெல்ட் போட்டா தான் பேண்ட் என்ன செய்யும்? கரெக்ட் தானே? நம்ம இடுப்புக்கு ஏத்தாத ஒரு பெல்ட்டை போட்டுக்கிட்டு இருந்தா பேண்ட் நிக்குமா? அப்ப சரியான கச்சைய கட்டுனாத்தான் நிக்கும் எல்லாம். பக்கத்துல கை பிடிச்சிருங்க. சரியான கச்சைய கட்டினாத்தான் எல்லாமே நிக்கும். இல்லாட்டி கழட்டினு தடதர என்ன செஞ்சிடும்? அப்ப கச்சை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்தியம். அப்ப எது சார் சத்தியம் அப்படின்னு கேட்டா, இந்த மாம்சத்துக்குரியவனுடைய சத்தியம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரியா? அப்படியே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. எப்படி அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவை, பாவ சுத்திகரிப்பு தேவை. என்ன தேவை? தெளிவா கவனிக்கிறேன். சரியா? பாவ மன்னிப்பு வேணும். அடுத்து என்ன வேணும்? பாவ சுத்திகரிப்பு வேணும். அப்பப்ப பாவ விடுதலையும் வேணும். பக்கத்துல எப்படி? அப்பப்ப பாவ விடுதலையும் வேணும். ஆனா புத்தி மாறிடவே. பக்கத்துல கை பிடிச்சோம். சத்தியத்துக்காக வைராக்கியமா நிப்பமாக்கும். சொல்லு. மொத்தத்துல பழைய ஏற்பாட்டுல எப்படி ஆடு மாடு இருந்துச்சோ ஒன்னத்தையும் மாத்தாம அதுக்கு பதிலாக இயேசுவை மட்டும் இப்ப போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே நடக்கல. இவனுக்கு பாவ மன்னிப்பு வேணும். அடுத்து என்ன? பாவ சுத்திகரிப்பு வேணும். அப்பப்ப என்ன வேணும்? பாவ விடுதலை வேணும். ஆனா மனசு என்ன ஆயிடக்கூடாது? புதுசாயிடக்கூடாது. இருதயம் புதுசாயிடக்கூடாது. அதே பழைய எரிச்சல், அதே பழைய கோபம், அதே பழைய வன்மம், பழைய விபச்சார எண்ணம், வேசித்தனம் எல்லாம் இருக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிப்பதாக. ஆண்டவர் சொன்ன உன்னை சுத்தி போட்டு அடிச்சேன்னா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மாம்சத்துக்குரிய சத்தியம். இது ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்ப ஆவிக்குரிய பெல்ட் எதுனே அப்படின்னு கேட்டா, அவரோடு கூட உங்களுடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன் உயிரோடு எழுந்திருக்கிறான். இதுதான் ஆவிக்குரிய சத்தியம். ஏன் இதை யார் செஞ்சா தெரியுமா? நான் செய்யல, என் தெய்வம் செஞ்சா இருக்கா. நான் செய்யல, யார் செஞ்சா? தெய்வம் செஞ்சாரு. அப்ப நான் எதை விசுவாசிக்கணும்னா, எடுத்த எடுப்புல சத்தியம் எது அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே என் பாவம் கழுவப்பட்டு என்னை சுத்திகரித்து என் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினது மாத்திரம் அல்ல, பாவத்திற்கு உடன்பட்டு போன என் பழைய மனுஷனை சிலுவையிலே நீர் ஜெயம் எடுத்திருக்கிறேன். A renewal of mind. இந்த ட்ரூத் இருக்கான்னு கேளுங்க. இந்த பெல்ட் இருக்கான்னு கேளுங்க. இந்த பெல்ட் தான் பேண்ட்டை நிப்பாட்டும். வேற எந்த ட்ரூத்தும் நிக்காது. நீங்க உங்க பலத்துல உங்க சுயத்துல நம்புற அந்த சத்தியம்லாம் இல்ல. எந்த சத்தியம்? இயேசு சொன்னார், நானே சத்தியம். என்ன ஏசப்பா நீங்க தான் சத்தியம்னா என்ன அர்த்தம்? உனக்காக நான் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதற்கு, விடுதலை அளிக்கிறதற்கு நான் மரித்திருக்கிறேங்கிறத மாத்திரம் நிறுத்தாம, உன்னுடைய பழைய மனுஷனையும் என்னோடு கூட சிலுவையில் அடித்து ஜெயம் எடுத்திருக்கிறேன். இதுக்கு பேர் தான் சத்தியம். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சோம். இதுக்கு பேர் தான் சத்தியம். பழைய மனுஷன் செத்துட்டான். பக்கத்துல பார்த்தா பழைய மனுஷன் செத்துட்டான், புதிய மனுஷன் வந்துட்டான்.
அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிடக்கூடாது. இது இன்னொன்னு கேட்டகரி. இது என்ன கேட்டகரி? பிரசங்கம் பண்றதுலேயே 4 வகையா பிரிச்சு பேச வேண்டியதா இருக்கு கிறிஸ்தவங்களுக்கு. இன்னொன்னு கேட்டகரி என்ன சொல்லுன்னா, ஆமா பழைய மனுஷன் செத்துட்டா, புது மனுஷன் உயிரோட வந்துட்டா, ஆனா பழசு எல்லாத்தையும் செய்வான். அது எப்படி செய்வான்? அது எப்படி செய்வான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே வசனங்கள் திருப்பி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய பழைய மனுஷன் அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன் அவருக்குள்ள வந்துட்டாங்கிற ஞானம் உனக்கு வந்துருச்சுன்னா, சத்தியம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, வசனம் சொல்லுது இப்ப பழைய மனுஷனுக்கான காரியங்களை களைந்து போடு. நோ சொல்லணுமா? அல்லேலூயா. சிக்னல்ஸ் வருது சார் வெளியில இருந்து. லாஸ்ட் மாசம் கேட்டது போல நிறைய சிக்னல்ஸ் என்ன செய்யுது? வருது சாரு. ஆனா இப்ப நான் இந்த சத்தியத்தை கச்சையா வச்சிருக்கிறதுனால, தேவ வல்லமையினால நிறைக்கப்பட்டிருக்கிறதுனால, சிலுவையில முடித்த காரியத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்கிறதுனால, சும்மா கிரியை செய்யல, வல்லமையாய் கிரியை செய்கிறதுனால, இங்க வெளியில இருந்து வருகிற விஷயத்துக்கு ஈஸியா என்னால என்ன சொல்ல முடியும்? சொல்றீங்களான்னு கேளுங்க. கேளுங்க, சொல்றீங்களா? பலரும் விழுந்து போகிற ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டா? ஜெபிப்பீங்க, ஆண்டவர் உங்களை வல்லமையால இடை கட்டுவார், அந்த நாளுக்கான கிருபைகள் உங்களுக்கு இருக்கும், அதிகாரம் இருக்கும். ஆனா சோதனை வரும்போது அதை பிரயோஜனப்படுத்த மாட்டீங்க. அதனால தான் சொன்னேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு ஓடிடுவான் இல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு சத்தமா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படணும். அம்மானே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன்னே, அதோ பிசாசுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வான்? நீ எதுக்காத வரைக்கும் சீண்டிக்கிட்டே இருப்பான். என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? பெல்ட் ரொம்ப முக்கியம். பக்கத்துல கை பிடிச்சுங்க. பெல்ட் ரொம்ப. ஒரு வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, நம்முடைய பழைய மனுஷன். என்ன சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக? பாவ சரீரம். இந்த ஃப்ளஷ் அடிக்கடி டக்கு 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 டக்குன்னு பாவத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, பாவம் வந்த உடனே சடக்கு சடக்குன்னு செய்யுது பாத்தீங்களா? அது ஒளிந்து போகிறதுக்கு ரூட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். என்னது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்புற விசுவாசமே வல்லமையை இழுத்துட்டு வருதுயா. நீங்க அதை நம்ப மாட்டீங்க, ஏன்னா நீங்க ஞானிகள், யூ ஆர் இன்டெலிஜென்ட் ஃபெலோஸ். அது எப்படி நம்புனா வரும்? நம்பி பாரு பைத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ சரீரத்தை கண்ட்ரோல், இந்த சரீரத்தை கண்ட்ரோல் பண்ற சாவி எங்க இருக்குன்னா, பழைய மனுஷன் புதிய மனுஷன் கிட்ட வச்சிருக்காரு தெய்வம். அவன் கண்ட்ரோல் ஆயிட்டா சரீரம் என்ன செஞ்சிருது? ஆட்டோமேட்டிக்கா. சத்தியம் இடுப்புல கட்டிக்கோங்க. சத்துரு வரும் பொழுது, பிசாசு எதிர்த்து நிற்கும் போது உங்களுக்கு என்ன சத்தியம் இருக்கணும் தெரியுமா? கச்சையில, அவர் என் பாவத்தை மன்னித்து இருக்கிறார், என் பாவத்தை கழுவி இருக்கிறார், என்னை சுத்திகரித்து இருக்கிறார், என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், என் பழைய மனுஷனை சிலுவையிலே அறைந்திருக்கிறார், என் மனதை புதிதாய் மாற்றியிருக்கிறார். இது சத்தியமா இல்லாம இந்த கட்டளையில ஆண்டவர் சொன்னார், நீ கை கொண்டியா? இதுல சொன்னார், கை கொண்டியா? நீ கடைசி, நீ வெளியில பேசுறதுக்கு வேணா மணியா இருக்குமே தவிர, வீட்டுக்குள்ள நீ போராடுற போராட்டம் உனக்கு நல்லா. வெளியில பேசும்போது நம்மளை வெளியில இருந்து பார்க்கும்போது பரிசுத்தவனா இருப்பாரு போல, நான் படுற பாடு உள்ள. அதுவே இந்த சத்தியத்துக்குள்ள வந்து பாருங்க, இது அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். எந்த சத்தியத்துக்குள்ளனா, உட்கார்ந்து ஐயா என்னால ஒண்ணும் இல்லை ஐயா, என் பலத்தினால ஒண்ணும் இல்லை ஐயா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறாருங்கிறதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை செயல்படுறதை உங்களால உணர முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெல்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சொல்றாரு? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதி என்னும் பிரஸ்ட் பிளேட். சரியா?
பிசாசுக்கு முன்னாடி போகும்போது ரெண்டாவது ஒரு ஐட்டத்தை சொல்றார், நீதி. ஏன்னு சொன்னா இந்த பிசாசு எப்படிப்பட்டவங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிசாசு எப்படிப்பட்டவன்னா குற்றப்படுத்துகிற ஒரு இருதயம் உடையவன், குற்றப்படுத்துகிற ஒரு சிந்தை உடையவன். எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? நீ அது செஞ்ச, இது பண்ண, அது பண்ண, இது செஞ்ச, இப்படி பண்ண, விழுந்த, அது பண்ண, இது குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, அந்த அம்பு, குற்றப்படுத்துகிற அந்த அம்பு உன் நெஞ்சில வந்து பாயாம இருக்கிறதுக்கு நீ என்னத்தை வச்சுக்க? நீதி என்னும் மார்க்கவசம். இத சொன்ன உடனே நம்மால நான் ஒரு நீதிமான், ஏன் காணிக்க கொடுக்கிறேன், நான் ஒரு நீதிமான், ஏன் உதவி செய்யறேன், நான் ஒரு அவன் அம்பு இங்க குத்தி இங்க வந்துரும். தெய்வம் சொல்றாரு, உங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்த, அதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீ செய்யற வேலை, நான் என்னதான் சொல்றேன், நான் செய்யற வேலை, நான் செய்யற காரியங்கள், நான் செய்யற ஊழியங்கள் எதுவா இருக்கட்டும், அது எல்லாம் என் தெய்வத்தை மீட் பண்றதுக்கு சரியான தகுமான ஒரு நீதி ஆனா இல்ல. அதனால தான் தெய்வம் என்ன செஞ்சார்னா, கவலைப்படாத ராஜா, உனக்காக நான் பாவமாகி என்னுடைய நீதியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ரெண்டாவது முக்கியமானது எதிர்த்து நிக்கிறதுக்கு தேவை என்ன தெரியுமா? சத்துருவே, நான் ஏன் நீதியில முன்னாடி வரல, சிலுவையில ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால மூடப்பட்டவனாய் உனக்கு முன்னாடி நான் வரேன். அல்லேலூயா. இந்த சுயநீதி ரொம்ப ஆபத்தானது. பக்கத்துல கை பிடிச்சவங்க, சுயநீதி ரொம்ப டேஞ்சரானது. நான் ரொம்ப யோக்கியம், சும்மா சொல்லுங்க, நான் ரொம்ப யோக்கியம், நான் செய்யறதெல்லாம் கரெக்டு, நீ பாவம், நீ ஒரு ஒரு அரை மணி நேரம் ஜோம் பண்ணா நான் 3 மணி நேரம் ஜோம் பண்றேன். இப்ப சில்லி காய் பிசாசு சொல்லுவான், நான் 8 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. எது வரைக்கும்? அப்ப நீதிங்கிறது எங்க இருக்குன்னா, நான் செய்யற வேலையில இல்ல. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஐயா, இன்னைக்கு நான் வரேன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், காலையில ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பைபிள் படிச்சிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் பண்ணாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது, ஆண்டவரே என் நீதினால இல்லையா, சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை தரித்தவனா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த எண்ணம் உன்னை என்ன செய்யும் தெரியுமா? இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இதை சொன்னோன்னா நம்மாலும், நான் நீதி உள்ளவன், நீதி உள்ளவன், நீதி. பைபிள் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் எங்க நிப்பாங்க அப்படின்னு பைபிள் என்ன சொல்லுதுன்னா அழகா கேக்குது. நீதிமானே என்ன படுகிறது? ரட்சிக்கப்படுகிறது கஷ்டம். அப்ப யாருதாயா ரட்சிக்கப்படுறது அப்படின்னா புரிஞ்சுக்கணும், நீதிமானுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் போட்டது மாதிரி. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீதிமானுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஐடி கார்டு போட்டு அட்மிஷன் தான் போட்டிருக்கு. தெய்வம் நம்மளுக்கு பந்தாவா பேரோர கொடுத்துட்டாரு. என்ன பேரு? நீதிமான் அப்படின்னு கொடுத்துட்டார், பரிசுத்தவான் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு மண்டைக்குள்ள மட்டார்னு மேலே ஏறி நிக்குதுன்னா எவ்வளவு பெரிய நீதிமானாக்கும். தெய்வம் சொன்னா, டேய், நான் பாவம் பார்த்து என்னுடைய நீதி நிமித்தம் உன்கிட்ட கொடுத்து என்ன கொடுத்துருக்கேன், உனக்கு பேரு கொடுத்ததுக்கே உன்னை தரையில என்ன செய்ய மாட்டேற. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இப்பதான் வந்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிரசங்கம் பண்றதுக்காக போறேன். அப்போ பாஸ்டர் இன்ட்ரோ கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இப்பொழுது நம் நடுவே கனமான ஊழியர் சாம் பிரசாத்னாரு. எனக்கு தலை ஒரு மாதிரி சுத்தி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தெரியாம யாரை சொல்றாரு இவரு அப்படின்னு. கடைசியில யார் தான் சொன்னாரு? பரிசுத்தவான். நம் நடுவே ஒரு பரிசுத்தவானதுக்கு எனக்கே கூச்சமா போச்சு. ஆனா வீட்டுல இருந்து வரும்போது என்னதான் சொல்லிட்டு வந்தேன், நான் நீதிமான் நீதிமான் தான் சொல்லிட்டு. ஆனா சொன்ன உடனே அங்க பல்ப் என்ன செஞ்சிருச்சு, டபக்குன்னு ஃபியூஸ் அடிச்சிருச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, சார் பேரு வச்சிருக்கேனே தவிர உள்ள ரத்தத்துல ஊறவே அல்லேலூயா. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீதிமான மாறிட்டோம்னா, இல்லாட்டி இப்படி சொல்லுங்க, நாம வேலை செய்யறதுனால நீதிமான் ஆகிறது இல்ல, நீதிமானா இருக்கிறதுனால வேலை செய்யறோம். நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் வேலை செய்யறதுனால என்ன ஆயிடுறது இல்ல, நீதிமானா இருக்கிறதுனால என்ன செய்றேன். இப்படி ஒரு இருதயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சளைக்காம தெய்வத்துக்கு வேலை செய்வீங்க.
சளைக்காம உங்களை தாழ்த்துவீங்க. ஒரு இடத்துலையும் பெருமை பாராட்ட மாட்டீங்க. ஏன்னா ஐயா அவருடைய நீதியினால மூடப்பட்டு நான் வேலை செய்யறேன். ரிவார்டை வாங்கிட்டு வேலை செய்யறதுக்கு என்ன வலிக்கு? பக்கத்துல கை பிடிச்சுங்க. ரிவார்டை வாங்கிட்டு வேலை செய்யாட்டினா தான் தொலைச்சு போடுவார் தெய்வம். செஞ்ச வேலைக்கு இல்ல ரிவார்டு, அவர் அதை செஞ்சிட்டாரு. செஞ்சு கொடுத்த நீதிக்கு என்ன செய்யறாரு? அப்படி ஒரு எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் செய்யலையா ஐயா, இன்னும் பண்ணலையா ஐயா, இன்னும் பத்தலையா ஐயா, இன்னும் மக்காக ஓடலையா, இன்னும் எவ்வளவோ போன, you will never settle down. ஏன்? அந்த நீதி சாகர வரைக்கும் மேட்ச் பண்ணவே. யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. இந்த சொல்றேன், இந்த சுயநீதியில மாம்சத்துக்குரிய இதுல இருக்கிற நீதியில இருக்கிற ஆளெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அவன் ஸ்டாண்டர்டே ரொம்ப கேவலமா இருக்கும். கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் ஸ்டாண்டர்ட் இருக்காது. யாருக்கும் தெரியுமா? பக்கத்துல இருக்கிற ஒரு அமாஞ்சிக்கும் அவனுக்கும் என்ன இருக்கும்? ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டு இவனை விட இவன் கடைசி வரைக்கும் அது அப்படியே தான். என் ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அதனால தான் சொல்றாரு, அவர் வரும் பொழுது அவருடைய மகிமைக்கு ஒப்பாய். ஸ்டாண்டர்ட் இங்க போய்கிட்டு இருக்கும் போது இப்படி போகவே கூடாது. அப்படி போகுதுனாலே பக்கத்துல கைப்பிடிச்சலுங்க, இது மாம்சத்துக்குரிய நீதி, இது ஆவிக்குரிய நீதி இல்ல. என்ன நீதி இது? மாம்சத்துக்குரிய. ஃபர்ஸ்ட் மாம்சத்துக்குரிய கச்சை இருந்தது மாதிரி இது என்னது? மாம்சத்துக்குரிய நீதி. அதெல்லாம் பிசாசு பொளந்து கட்டிடுவான் உள்ள. உங்க நீதியிலலாம் போய் ஒரு இடத்துலயும் தயவு செஞ்சு ஊழியம் மட்டும் பண்ணிடவே, அது பெரிய ஆபத்தாக்கும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. மதுரையில மாமா வீட்டுல அவங்க பேய் விரட்டிட்டு இருக்கா. ஒரு பேய் வந்துச்சு, சரியா? உடனே மாமா விரட்டுறதுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம வீட்டுல ஒரு அண்ணன் இருந்தார், அந்த டைம் இப்பயும் இருக்காரு. அப்போ அவர் ஆண்டவருக்குள்ளலாம் பெருசா கிடையாது, ஆனா வெளியில பார்த்தா பயங்கர அலப்புறையா இருப்பாரு. அப்படியே அப்படின்ட்டே இருப்பாரு, சரியா? இப்ப நேரா அந்த பேய் ஆடிட்டு இருந்த உடனே இவர் போய் நேரா போய் அந்த பேய், ஏய் அமைதியாரு பேயே அப்படின்னாரு. யார? பிசாசு. சடக்குன்னு திரும்பி ஹிஸ்டரிய கடன்னு ஒப்பிக்க ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கே அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான். ஏன்? அன்னைக்கு தான் தலைவர் பைபிள் படிச்சிருக்காரா. யாரு? பைபிள் படிச்சு அன்னைக்கு ஜோமன்ட்டு வந்த திமிர்ல யார அரட்டி இருக்காரு? பக்கத்துல கைப்பிடிச்சலுங்க, நம்ம எதிரி இருக்காரு. நீங்க ஜோமனி பைபிள் படிச்சனாலாம் பயப்படல, தெய்வம் சிலுவையில செஞ்சதுனால பயப்படுறான். அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபர்ஸ்ட். நான் உட்காந்து வீட்டுல ஒரு 10 நிமிஷம் அதுக்கெல்லாம் இல்ல. நான் ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்க, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நான் செய்யறேன்? என்னை தயார்படுத்திக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்காக சாவல, செத்தது தெய்வம். நான் உங்களுக்காக மரிக்கல, மரித்தவர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் பயப்படுறான். அவர் நீதிக்கு முன்னாடிதான் என்னை குற்றப்படுத்த முடியாம தெய்வம் சொல்றா, நீ கவலைப்படாத ராஜா, மேல இருக்கிற என்னைய நோக்கி நீ பார்க்கிறதுனால அவன் உன்னை ஒரு நாள் குற்றப்படுத்தாதபடிக்கு என்னுடைய நீதியை உனக்கு நான் தருப்பிக்கிறேன். பழகுங்க, தேவ நீதியில வாழ்ந்து பழகுங்க. பக்கத்துல வச்சுங்க, தேவ நீதியில நல்ல ஜெபிங்க. சொல்லுங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல பைபிள் படிங்க, வேற நல்ல உதவி செய்யுங்க, ஏழைகளை பராமரிங்க, கிரியை செய்யுங்க, திக்கற்றவர்களை ஆதரவற்றவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, சாப்பாடு போடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. பட் எண்ட் ஆஃப் த டே, நான் செஞ்சதில்லை ஆண்டவரே, என்னை நீங்க நீதிமானா மாத்திருக்கிறதுனால ஏதோ இந்த பாவி பயலுக்கு தீர்க்கிற தகுதியில நான் என்ன செய்யறேன்? இது எவ்வளவு உங்களை தாழ்த்தும் தெரியுமா? கரெக்டா? அவர் செஞ்சதுனால, ஆண்டவரே என்னை இப்படி ஆக்கிட்டீங்க, அதனால கொஞ்சம் செய்யறேன் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கச்ச பெல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்து பிரஸ்ட் பிளேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்து என்ன?
சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக. இப்ப அடுத்து ஷூ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஷூக்கு வந்தாச்சு. சொல்லுங்க, செருப்பு ஷூக்கு வந்தாச்சு. சாண்டல்ஸ் ஷூக்கு வந்தாச்சு. இப்ப செருப்புக்கு என்ன சொல்றாருன்னா, ரெடினஸ் டு பிரீச் த காஸ்பல். என்னது அப்படின்னா, எப்படா ஆண்டவருடைய வேலையை செய்ய போவோம், எப்படா சுவிசேஷம் சொல்ல போவோம், எப்படா. என்ன ஜோக்குனா, இதுலயும் டூப்ளிகேட் இருக்கு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இதுலயும் மாம்சத்துக்குரிய ஒரு செருப்பு இருக்கு. இவர் சொல்றாரு ரெடினஸ். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, ரெடினஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கால் என்ன செய்தான், துடுதுன்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான், துடிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படா போவோம், எப்படா போவோம், எப்படா போவோம். யாருக்கு துடிக்கும் தெரியுமா? யாருக்கு துடிக்கும் தெரியுமா? முதல்ல இருந்த ரெண்டும். எந்த ரெண்டும் சொல்லுங்க? கச்சை, சரியான கச்சையும் சரியான மார்க்கவசமும் இருக்கிற ஆளுக்கு தான் கால் என்ன செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தினால மாற்றப்பட்ட ஒருவனுக்கு தான் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை வரும். The one who experienced the power of gospel will always be ready to preach the gospel. Why? எனக்கு ஏன் உள்ள கதன்னு தெரியுமா? அந்த பிரசங்கம் இந்த பர்டிகுலரா இந்த மெசேஜை பேசும்போது எனக்கு கதன்னு வர்றதுக்கு ரீசன் என்னன்னா, அனுபவிக்கிறேன் எவ்வளவு விடுதலை உள்ளவனா உணர்றேங்கிற. அதனால தான் என் காலும் என் வாயும் கதன்னு என்ன செய்யுது, சொல்லிரு. அடக்குனாலும் என்ன செய்யுது, சொல்லிரு. இது செயற்கையில வராது, பிடிஹெச்ல வராது, எம்டில வராது, தியாலஜில வராது, டாக்டரேட்ல வராது. இதுல பைபிள் காலேஜ் முடிச்ச உடனே பிரசங்க ஆசை வந்துருமா? பக்கத்துல கை பிடிச்சுங்க. பிரசங்கம் பண்ண தெரியும். சொல்லுங்க, பிரசங்கம் பண்ண தெரியும். பிரசங்கம் பண்ற ஆசை வராது. எம்டி படிச்ச உடனே பிரசங்கம் பண்ண தெரியும். பிரசங்கம் பண்றதுக்கு கால் ஓடாது. வேத ஞானம், வேத அறிவு உள்ள வந்த உடனே எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். ஆனா பேசுறதுக்கான ஆசை, ஆனா எனக்கு பேசவே தெரியாது. ஆனா ஆசையா இருக்கு. விஷயம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். சுவிசேஷம் உன்னைய மாத்தி இருக்குன்னு அர்த்தம். சுவிசேஷத்தினால நீ நன்மை அடைஞ்சிருக்கன்னு அர்த்தம். சுவிசேஷத்தினால உன் பாவம் கழுவப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். சுவிசேஷத்தினால நீ விடுதலை ஆக்கப்பட்டிருக்கன்னு அர்த்தம். சுவிசேஷத்தினால உன் புதிய மனுஷன்ல வாழ்ந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். அதனால தான் பிரசங்கம் பண்றதுக்கு துடிக்கிற. ஏசப்பாவை பத்தி சொல்றதுக்கு துடிக்கிற. ஏசப்பாவை பத்தி பேசுறதுக்கு துடிக்கிற. வேத அறிவு இருந்தும் பேச முடியாம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அந்த சுவிசேஷம் உன்னை இம்பாக்ட் பண்ணவே இல்லை. உள்ள தாக்கி இருந்துச்சோ, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? கால் ஓட்டம் தான். அதனால தான் ஏசப்பா போகும்போது என்ன சொன்னாருன்னா, அப்பா என்னைய பார்த்துட்டீங்க, என்னுடைய மேல இறங்குறதை ஏறுறது எல்லாத்தையும் பார்த்தாச்சு தம்பி. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கதன்னு என்ன சொன்னாரு? புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். இதுல மாம்சத்துல இருக்கிறவனுக்கும் ஆவியில இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆவிய வாங்கின உடனே இவங்களுக்கு கட்டளை மனசுல இல்ல, தானா காலு ஓடுது. அல்லேலூயா. பேதுருக்கு ஆவியானவர் இறங்கிட்டாரு மேல. இறங்கின உடனே கட்டளை ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்துடல. என்ன கட்டளை? புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பாயாக. இந்த கட்டளை ஒண்ணு ஞாபகத்துக்கு வரல. தேவ ஆவியானவர் இறங்கின உடனே சடக்குன்னு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். உள்ள இருக்காது, உள்ள இருக்காயா? இல்லாட்டி இன்னைக்கு வாங்கிடணும், இன்னைக்கு வாங்கிட்டு தான் போனோம்.
ஆண்டவரே, ஐ ஷுட் பி ரெடி ஈவன் இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன். எஸ், தெய்வம் பைபிள் அழகா சொல்லுது, காலமா இருந்தாலும் சரி காலம் இல்லாட்டினாலும் சரி நீ திருவசனத்தை என்ன செய், பிரசங்கி. எப்படி முடியும்? இதையும் நம்ம ஆளு கட்டளையாவே பார்ப்பான். என்ன, சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி திருவசனத்தை பிரசங்கி. உள்ள தைரியமும் இருக்காது, உள்ள ஆத்ம பாரமும் இருக்காது, உள்ள அன்பும் இருக்காது. பீதியோட வெளியில போய் நின்று அதாவதுங்க என்ன சொல் தெய்வம் சொல்றாரு, அவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அது உள்ள வந்துட்டுனா காலு தானா ஓடும். நான் பேசுறது எதை பத்தி பேசுறேன்னா, நான் செய்யறத பத்தி பேசல, என்னைய செய்ய வைக்கிறத பத்தி பேசுறேன். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க செய்யறத பத்தி நான் பேசல, உங்களை செய்ய வைக்கிறத பத்தி நான் பேசுறேன். இதை மட்டும் உள்ள வாங்கிக்கிட்டோன்னு வைங்க, நம்ம வாழ்க்கை வேற லெவல். போற இடம் எல்லாம் people would identify easily. இவன் something different சார், இவன் பேசினா வேற சார், இவன் ஒரு மார்க்கமான ஆள் சார், இவன் ரிலீஜியஸ் ஃபெல்லோவே இல்லை சார். என்ன ஃபெல்லோ இல்லை, இவன் வந்து மத இல்லை, இவன் வந்தா ஏதோ வருது சார், அந்த ஏதோ வரணும் சார். உங்களுக்கு ஆண்டவர் அதை செய்ய விரும்புறார் மகளே. நான் சொல்றேன், God really wants to do that for you. உங்களை அப்படி மாத்த விரும்ப. நான் என்னைய எப்படி நிதானிப்பேன்னு சொல்றேன். எனக்கு பிரசங்கம் பண்ணணும்னு கட்டாயத்துக்கு போறேன்னா இல்ல பிரசங்கம் பண்ணணும் துடிக்கிறேனான்னு பார்ப்பேன். கட்டாயத்துல போறேன்னாலே 100% நான் முடிவு பண்ணிடுவேன், இது மாம்சத்துல என்ன செய்யுது போகுது. துடிக்குதுன்னா உள்ள இருக்கிறவர் விடமாட்டாருன்னு அர்த்தம். இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறேன் துடிக்கி, எப்படா கையில போய் மைக்க எப்படா எடுப்போங்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, எதை பிரசங்கம் பண்றேன்னா என்னைய பாதிச்சத அணு அணுவா வெட்டி சாச்சத பிரசங்கம் பண்றதுனாலதான் துடிக்குது காலை, துடிக்குது. ஒரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் நினைக்கிறேன் 4வது அதிகாரம் 5, 6, 7. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் சூப்பரா ஆரம்பிக்கிற பக்கத்துல கைப்பிடிச்சு நம்ம பேச்சு குறைஞ்சிரும். கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்மளை பத்தி பேசுறது குறைஞ்சிரும். அதான் ஃபர்ஸ்ட் சைனே. என்னது, நான் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியும், உங்க அப்பா யார வேணாலும் இருந்துட்டு போறாரு, எங்க சித்தப்பா என்ன, அந்த வேலையே ஏன் உபவாசம் ஏன் ஜபம். அதனாலதான் சில டிவி எல்லாம் பார்க்கும்போது நான் உபவாசித்து கொண்டிருக்கும் போது, நான் உபவாச நேரத்துல எப்படி பண்ணுவேன் அதெல்லாம் பார்க்கும்போது நினைப்பேன், டேய் preach about Christ, preach about Christ. இதை சொன்னோம்னா நம்மள என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜெபிக்கவே மாட்டாங்க. அப்படியே ஜெபிக்காததுனாலதான் நான் சொல்றேன், ஐயா இது பவுலை விடையா நம்ம ஜெபிச்சிட்டோம், பவுலை விடையா நம்ம வந்து வேதத்துல தேறிட்டோம் இல்லையே. அவர் சொல்றாரு, நாங்கள் எங்களை என்ன செய்யறது இல்ல, பிரசங்கிக்கிறது இல்ல, எங்களை ப்ரோமோட் பண்றது இல்ல. ஆனா நாங்க என்ன செய்யறோம்னா, கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். யார் ஊழியக்காரர்? உங்கள் ஊழியக்காரர். நம்ம ஆளுக்கு ஏசப்பா ஊழியக்காரன் சொல்றது பிடிக்கும். பக்கத்துல இருக்க சக ஆளுட்ட பேர், சார் உங்க ஊழியக்காரன் சார்னு சொல்றதுக்கு என்ன செய்யாது, பக்கத்துல கைப்பிடிச்சுங்க, அதுலயே தெரியுது நீங்க யாருன்னு. You are ready to serve God. You are ready to love God. But you are not ready to serve and love your colleague, your next door mate, your friend. பக்கத்துல இருக்கிறவனுக்கு அது முடியாது, அவனுக்கு வேலை சரி. அதனால தான் ஏசப்பாவே சொன்னாரு, ஊழியம் கொல்ல வரல, ஊழியம் செய்ய வரேன். நம்ம ஆளுக்கு ஊழியம் கொல்றதா என்ன செய்யுது, ரொம்ப பிடிச்சிருக்கு. We are here to serve you, sir. Serve you. அதனால தான் there is no difference between you and I. எல்லாரும் போலாம், எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் போலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் என்னைய பத்தி பிரசங்கம் பண்ண வரல. யாரை பத்தி பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன்னா, சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்து ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிட்டு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பொன்னும் பொருட்டாக இருதயங்களிலே பிரகாசித்தார். That is the key.
என் இருதயத்துல இருக்கிற அந்த பிரகாசம் தான் ஓட வைக்குது. உங்க இருதயத்துல அந்த பிரகாசம் வந்துருச்சான்னு கேளுங்க. இருதயத்துல அந்த பிரகாசம் வந்துருச்சா? சுவிசேஷ பிரசங்கம் பிரகாசம், பிரித்தெடுக்கப்பட்ட பிரகாசம், அவருக்காக வாழணுங்கிற பிரகாசம், அவர் தான் எல்லாத்தையும் செய்து முடித்தாருங்கிற பிரகாசம், அவரால் தான் எல்லாம் இருக்குங்கிற பிரகாசம் உள்ளே இல்லாட்டி ஒன்னும் நடக்காது. ஆனா உள்ளே இருக்கிற ஒரு ஆளு அடுத்து என்ன சொல்றாருன்னு கவனிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகல, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடையல, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஏன் சார் இவ்வளவு அடி வாங்கினதுக்கு வீட்டுக்குள்ள சார் வந்திருக்கோம்? நீங்க ஒரு சின்ன திட்டு வாங்கினதுக்கு வீட்டுக்கு வராம என்ன சார் திருப்பி போய்கிட்டு இருக்கீங்க? அங்க பவுல போட்டு அடின்னு அடிச்சு சாக கிடக்குறாரு மனுஷன். திடீர்னு எல்லாரும் செத்துட்டாண்டான்னு நினைக்கும் போது உயிரோட எந்திரிச்சு திருப்பி எந்த இடத்துக்கு அடி வாங்கணும்னு அங்கேயே என்ன செய்யறேன்? யோ என்னையா அவன் காலு சும்மாவே இருக்காத, என்னையா செய்யறது? இந்த சுவிசேஷம் உள்ள தாக்குன தாக்கத்துல இந்த கால் என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா. இது செயற்கை இல்லை, அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது இயற்கை. நீங்களும் நானும் நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு நான் கிடையாது. எது செஞ்சாலும் இயற்கையா செய்யுங்கன்னு சொல்றேன். கட்டளைகளினால அல்ல, கற்பனைகளினால அல்ல, புஷ் பண்றதுனால இல்ல. உள்ள இருந்து பம்ப் அடிக்கணுமா? அந்த பம்ப் அடிக்குமானா 100% அடிக்கும். அல்லேலூயா. ஷூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கத்துல கை பிடிச்சு, ஷூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இந்த ஷூ எப்பக்கத்திலும் அதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒண்ணு பிரசங்கிக்கிறதுக்கு தீவிரிக்குது. ரெண்டாவது இப்படியெல்லாம் வந்தாலும் நிக்குது. நிக்கணும் சார், நம்ம நிக்கணும். சுவிசேஷத்துக்காக நிக்கணும். சுவிசேஷத்துக்காக சத்துருவானாலும் பரவாயில்ல, சுவிசேஷத்துக்காக அடிமையானாலும் பரவாயில்ல, சுவிசேஷத்துக்காக நான் பிச்சைக்கார கோலத்துக்கு ஆனாலும் பரவாயில்ல, நிக்கணும். இந்த ஷூ நிப்பாட்டும். இது ஆவிக்குரிய ஷூ. பக்கத்துல கை பிடிச்சா அது ஆவிக்குரிய ஷூ. மாம்சத்துக்குரிய ஷூ என்னச்சுன்னா பட்டாசா பேசும், ஓடிடும். அது இல்ல. நம்ம அது இல்ல. நான் இன்னும் சொல்றேன், இந்த தைரியம் உங்க ஞானத்தினாலேயோ அறிவுனாலேயோ சரீர பலத்தினாலேயோ வராது. நீங்க இருக்கிறத பாக்குறதுக்கு ஒருவர் மதிக்க தகுதாத ஒரு ஃபிகர்ல இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள இருக்கிற ஆவியானவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை தைரியமா நிறுத்துவார் ஃப்ரெண்ட்ல. உங்களுக்கு படிப்பு இருக்கோ படிப்பு இல்லையோ, நான் வந்த புதுசுல எல்லாம் யோசிச்சேன், என்ன ஆண்டவரே இப்படி நம்மளுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆளெல்லாம் பார்த்தா நம்ம பிரதர் மாதிரி பாடி பில்டரா தூக்கி முன்னாடி பாட்டி, அதுக்கப்புறம் ஞானவான்களை அறிவாளிகளை முன்னாடி நிப்பாட்டி நம்ம போகும்போது நடுங்கும். என்ன ஆண்டவரை இப்படி தூக்கி வந்து நிப்பாட்டி விட்டுறே, போடா பைத்தியம், நீ முன்னாடி போ, நான் என்ன செய்யறேன் உனக்கு பின்னாடி. உங்களுக்கு செய்ய மாட்டாரா மக்களே? எஸ், நிச்சயம் செய்வார். எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தைரியமா உங்களை நின்னு பேச வைப்பாரு தெய்வம். அதுக்கு தேவை மாம்ச ஷூ இல்ல. எஸ், எங்க இருந்து வருது அது? from cross. எங்க அப்பா எப்படி நின்னாரோ, என் தெய்வம் எப்படி நின்னாரோ, அதே லெவல்ல கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம நிக்க வைக்கிற நல்ல கிருபை இருக்கு. அல்லேலூயா. அடுத்த வசனம், பாதரட்சை கால்களை தொடுத்தவர்களாகவும் 16 பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்ந்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக பக்கத்துல பச்சோம், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இப்ப அடுத்து சொல்றாரு, எப்பா எல்லாவற்றிற்கும், இந்த வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? எல்லாம். அந்த வசனத்தை போடுங்களேன் திருப்பி. பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக
விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் சொன்னேன்ல, சும்மா நம்புறதுனால ஏதாவது நடக்குமா? அதைத்தான் தெய்வம் சொல்றாரு. 100%. ஏன்னா இன்டென்ஷன், மோட்டிவ் அவருடைய சிலுவையை பிடிச்சுக்கிட்டு பாவத்துல இருக்கணும்னு இல்ல. என்னன்னு இருக்கு? ஜெய வாழ்க்கை வாழணும்னு தானே இருக்கு. ஜெயாடி கண்டிப்பா தன்னுடைய ஆவியை அனுப்புவார், கண்டிப்பா அனுப்புவார். இப்ப இதுலயும் மாம்சமும் இருக்கு. விசுவாசத்துல மாம்ச விசுவாசம். அடுத்து என்ன விசுவாசம்? பக்கத்துல இதுலயும் ஒரிஜினல் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க, இதுலயும் ஒரிஜினல் ஒண்ணு. விசுவாசம் மாதிரி இருக்கும். உங்களால முடியாது ஏதாவது இருக்கா அப்படிலாம் கேட்கும். நீங்க வாட்டுக்கு புசுக்குன்னு நம்பிடக்கூடாது. பயங்கர விசுவாசம் போல அப்படின்னா. நான் எதை பத்தி பேசுறேன்னா, விசுவாசத்தை உள்ள இருந்து வர வைக்கல, தானா வருது. ஏன்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடக்கமும் அவரே, முடிவும் அவரே. இதுல ஏன் பங்கு ஒண்ணும்? என்ன சார் இது எப்படியா நடக்கும்? இது எப்படியா? நான் சொல்றேன், இதுவும் எங்க இருந்து தான் வருதுன்னா, ஆண்டவரே எதிரி முன்னாடி வந்துட்டான், பலமுள்ளவனா இருக்கான், இவனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே முடியவே இல்லை, என்ன செய்ய எனக்கு தெரியலையே. தம்பி என்னை விசுவாசி. என்ன ஆண்டவரே, உம்மை விசுவாசிச்சா என்ன நடக்கும்? ஏய், என்னை விசுவாசி, ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும்? வாசிங்க ஒரு வசனத்தை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 14-15. நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லாரும் கையை உயர்த்தி இந்த வசனத்தை சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக்கி கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்து கொண்டிருக்கிறாள். இல்ல, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அக்னி ஆஸ்திரமா வருதுனே, என்ன செய்ய? வெற்றி சிறந்தார். ஃபைட் பேக் சார், ஃபைட் பேக். வெற்றி சிறந்தார். அக்னி ஆஸ்திரமா வருதே, வெற்றி சிறந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இனி பவர் இல்லைன்னு. ஆனா நம்மால இந்த மாம்ச விசுவாசம் ஒண்ணு இருக்குல்ல, இது என்ன தெரியுமா செய்யும்? பேதுரு போய் ஒரு இடத்துல ஊழியம் பண்றாரு. நடக்க முடியாத ஒருத்தன் நடந்துட்டான். நடந்த உடனே அவ்வளவு பேர், அப்பாடே பயங்கரம்டா, ஆணையா பூனையான அவனை தூக்கி கொண்டாட போறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சொல்றாரு, ஐயா சாமி, இது சுய சக்தியினாலும் இல்லை, சுய பக்தியினாலும் இல்லை, இது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நடந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல கை பிடிச்சலுங்க. சுய சக்தின்னு ஒண்ணு இருக்கு, சுய பக்தின்னு ஒண்ணு இருக்கு. இத வச்சு பேய ஜெயிக்கவே முடியாது. சுய பக்தினா என்ன? சோமன்ட்டு வந்திருக்கேன்ல, என்ன செஞ்சுட்டு வந்தேன்? சோமன்ட்டு வந்தேன்ல. அப்புறம் பவர் இருக்காமையா இருக்கும். என்ன செஞ்சுட்டு வந்தேன்? நான் சத்தியத்துக்கு இப்ப நிக்கிறவனாக்கும். நான் அவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஐயா எங்க சுய சக்தியும் இல்ல, சுய பக்தியும் இல்ல, சிலுவையில செய்து முடித்த இயேசுவின் நாமத்தினால இவன் நடந்தான். ஆஸ்திரங்களை உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவை ஜெயிக்கும் போது தயவு செஞ்சு உங்க ஜெபம், உங்க வேத வாசிப்பு, உங்க கிரிய, உங்க நீதின்னு தயவு செஞ்சு முன்னாடி போய் நீட்டிராதீங்க. பிசாசுகிட்ட அவன் சிரிச்சிருவான். ஆனா ஒண்ணு சொல்லுங்க, உன்னுடைய சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் என் தேவன் சிலுவையில அடித்து வெற்றி சிறந்தார்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய ஆஸ்திரங்களை அவிக்கத்தக்கதாய்.
என்ன வாழ்க்கையா வாழ்றோம்? என்ன வாழ்க்கை வாழ்றோம்? கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பக்கத்துல சூப்பரா வாழ்றதுக்கு வழி வச்சிருக்காரு தெய்வம். பக்கத்துல கை பிடிச்சிருங்க. சூப்பரா வாழ்றதுக்கு வழி வச்சிருக்காரு. நிறைய வேலை இருக்கு, அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அல்லேலூயா. இன்னும் இதுலயே உட்காந்து மாட்டிக்கிட்டு இவன் தொடுறான், அது செய்யறான், இது செய்யறான். அவர் சொல்றாரு, எவ்வளவு நாள் தான்டா இதுல இருப்ப? என்னைக்குதான் என் சித்தம், என்னுடைய பணி, என்னுடைய காரியம், நான் உனக்கு மேல வச்சிருக்கிற திட்டம், ஜனங்களை போய் சந்திக்கிறது, போறது வாரது, இப்படி அந்த ஜோனுக்கு நீ எப்பத்தான் வருவ? எப்பத்தான் இல்ல ஆண்டவரே, இவன் கூட பிஸியா இருக்கேன் நான், நீ கடைசி வரைக்கும் என்னதான் இருப்ப? நீ பிஸியாவே இருக்க வேண்டியதா. இவனும் உன்னை விட மாட்டான், நீ அவனை விட மாட்ட, கடைசி வரைக்கும் நீ ஊழியமும் செய்ய மாட்ட, உனக்கு வச்சிருக்கிற மகன். ஆனா தீர்க்க தரிசனம் மட்டும், கடல் தாண்டி போவாய், எல்லை தாண்டி போவாய், கர்த்தர் உன்னை தேசம் எங்கும் கொண்டு போவார், உன்னை அடிச்சு உன்னுடைய கூட்டத்திற்கு லட்சக்கணக்கில் கேட்கும் போது இனிக்கும். ஆனா இவர் கூட இருங்க ஆண்டவரே, இவர் கூடயே டைம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கு? அவனை தூர போன்னு சொல்லிட்டு போற ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த விரும்புறார். அவனை ஒரு அணு அளவு கூட மதிக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த விரும்புறார். அப்படி நடத்த முடியுமானே? ஒரு வசனத்தை வாசிப்போம். சரியா? வாசிங்க. 1 பேதுருன்னு நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து. எதை ஆயுதமா வைக்க சொல்றாரு சிந்தையில? ஏசப்பா மாம்சத்துல பாடுபட்டிருக்கிறார். ஓகே, சிந்தையில வச்சா என்ன நடக்கும்? ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, பாவங்களை விட்டு அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன் பாவத்தை விட்டு உங்களை ஓய பண்றாருன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஓயாட்டி அதை எடுக்க முடியாதுன்னு அர்த்தம். இவர் கூடயும் போராடுவாரு, தேவ சித்தத்தை என்ன செய்வாரா? கடைசி வரைக்கும் நடக்காது. தெய்வம் சொல்றாரு, மகன் நீயா ஒரு முடிவு எடுத்துட்டு லூசுத்தனமா போகாத. நான் என்ன பண்றேன்னா, உன் பாவத்தை விட்டு முதல்ல ஓய பண்ணிட்டு தேவ சித்தத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட வைக்கிறேன். இங்க இருக்கிற சேலஞ்சே வேற. நீ ஏன் இன்னும் சின்ன சின்ன சேலஞ்சஸ்டே இருக்கிற? ஊழியத்துக்குன்னு ஒரு சேலஞ்ச் இருக்கிறாச்சா, அதுக்கு வா. இன்னும் மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் உன்னை நான் பாவத்திலிருந்து என்ன செய்யறேன்? நான் ஓய பண்றேன். Is it a blessing? Is it true? 100% it is possible. 100%. நான் இதை கேட்கும் போது இது நடக்குமா? இது உண்மையா? 100% நடக்கும். பாவத்தை விட்டு ஓஞ்ச மனுஷன் தேவனுடைய சித்தம் செய்கிறதற்கும், பாவத்தை விட்டு ஓயாத ஒரு மனுஷன் தேவ சித்தம் செய்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பாவத்தோட போராடிக்கிட்டே ஒருத்தன் தேவ சித்தத்தை செய்ய நினைக்கிறான்னா, அவனுடைய வேலைப்பாடு ரொம்ப பரிதாபமா கம்மியா இருக்கும். ஓஞ்சவன் செய்வான் பாரு ஒரு வேலை, அது சும்மா அந்தந்த டைம்ல தேவ சித்தத்துல பட்டு 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 பட்டுன்னு உட்கார்ந்து அவனுடைய ப்ராக்ரஸ் சும்மா இப்படி இருக்கும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம ப்ராக்ரஸ் இருக்கணும். சொல்லுங்க, லைஃப்ல ப்ராக்ரஸ் இருக்கணும். இதோட போராடிக்கிட்டே இருந்தா சரி வராது. இதை தூசி மாதிரி தட்டிக்கிட்டு மேலான காரியங்களுக்கு போனோம், மேலான சேலஞ்சஸுக்கு போனோம். பிசாசுக்குமே தகுதி இருக்கு தெரியுமா? பக்கத்துல கை பிடிச்சுங்க. பிசாசுக்குமே தகுதியெல்லாம் வச்சிருக்கான். இந்த பார்ட்டிக்கு இவன் போதும், அந்த பார்ட்டிக்கு இவன் வச்சிருக்கான், லெவல் வச்சிருக்கான். பவுல் விரட்டின பேயும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த பேயும் ஒண்ணு கிடையாது. அது பாவம், ஒரு குட்டி சத்தான் பாவம், சின்னதா வந்து அது ஒரு குறி சொல்ற ஆவி. அவர் யாரு தெரியுமா? மாஸ்டர் ஹெட் வந்தவர். லெவலு தான் எல்லாம். நான் இந்த தெய்வம் பாவத்துக்கிட்ட போராடிக்கிட்டு இருந்தாருன்னா அவன் வந்திருக்க மாட்டான். இதே குறி சொல்ற ஆவிதான் இங்கே என்ன செஞ்சிருக்கோம்?
லெவலு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சவால்களை சந்திச்சு ஜெயம் எடுக்கிற கிருபை எங்களுக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருதயத்துல விசுவாசம் வருது, ஆண்டவர் நிச்சயமா செய்வார். Absolutely he will do it. Absolutely he will do it. அல்லேலூயா. கண்ணை எடுத்துறாதீங்க, சிலுவையில இருந்து எடுத்துறாதீங்க. என் தெய்வம் என்ன செஞ்சாரோ அதுல இருந்து எடுத்துறாதீங்க. டெய்லி டெய்லி டெய்லி. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டே என்னன்னா, என் ஆண்டவர் இந்த மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பாக்குறது இல்லை. என்ன வச்சுட்டாருன்னா பாவம், டெய்லி. எப்படி? அதான் ஒரு ப்ராப்ளம். யாருக்கு? நமக்கு. அது மட்டும் ஒரே டைம்ல இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுதான் வைக்க மாட்டார்ல, ஐயாவை பிடிக்க முடியாதுல அடுத்து. அதனாலதான் டெய்லி வாப்பா, எங்க வா, சிலுவைக்கு வா, வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோ, ஞாபகப்படுத்திக்கோ, நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு. என்ன செஞ்சுக்க? ஞாபகப்படுத்த. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா, ஞாபகப்படுத்துறது வல்லமையை கொடுக்குதுன்னா நீங்க நம்புறீங்களா? ஏன்? இயேசு சொன்னார், எப்பா நான் போறேன், பரிசுத்த ஆவியானவர் வரார், நான் சொன்னவைகளை அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என்ன செய்வாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சோர்ந்து போய் பிசாசு ரொம்ப என்னை தாக்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து சொல்றாரு, துரைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகள் மேல் ஜெயம் எடுத்த ஒருத்தர் உன் கூட இருக்கிறாரு. தடக்குன்னு பம்ப் ஆயிரும். நினைப்பூட்டுறதுலயே வல்லமை வாங்குற ஒரே டீம் நம்ம தான். அல்லேலூயா. அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த மறதி, இந்த மக்கு மண்டல்ல. இதுக்கு 24 மணி நேரம் வேண்டாம், 12 மணி நேரத்துல என்ன செஞ்சிருது? படக்குன்னு மறந்து போயிட்டு. இந்த மக்கு மண்டையை நினைவுபடுத்துறதுக்கு தான் காலையில போய் உட்கார்ந்து என்ன செய்யுது? நினைவுபடுத்துது. பாரு, செஞ்சிருக்காரு, பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. ஓகே, இப்ப வெளியில வா, கரெக்டா வண்டி ஓடும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இது மனசுல இருக்கணும். சகல எதிரி வரும்போது நம்ம அதை பத்தி, அதான் கான்டெக்ஸ்ட். எது? எதிரிக்கு முன்னாடி திராணி உள்ளவனா. நிறைய விசுவாசத்துல இருக்கு, நம்ம அதெல்லாம் போக வேண்டாம். எதிரிக்கு முன்னாடி திராணி உள்ளவனா ஆக்குறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, சகல அதிகாரங்களை என் தேவன் உரிந்தெடுத்திருக்கிறார். இது ஒண்ணு போதும் ஜெயிக்கிறதுக்கு. அல்லேலூயா. அடுத்த வசனம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும். இது ரொம்ப முக்கியம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மண்டை பத்திரம். மண்டை ரொம்ப முக்கியமாக்கு சொல்லுங்க, மண்டை ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றாரு, சார் ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹெல்மெட்டுக்கு என்ன பேர் கொடுக்கிறாருன்னா சால்வேஷன். அப்படின்னா அதுக்கு பதம் என்ன? சால்வேஷன், டெலிவரன்ஸ், விடுதலை. இதுக்கு ரட்சிப்பு, சேவ்ட். என்னது? சேவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேவ்ட் ஃப்ரம் வாட் தெரியாது. இயேசு என்று பெயரிடுவாயாக அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களில் இருந்து ரட்சிப். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆளு நான் சேவ்ட். எதுல இருந்து? சேவ்ட். எதுல இருந்துடா சேவ்ட்? எதுல இருந்து? ஏன்னா உள்ள என்ன இருக்கு? you are not saved. என்னத்தை சொல்றாருன்னா, இவரு ஹெல்மெட்டுக்கு எங்க கொண்டு வந்துட்டாருன்னா ரட்சிப்ப. எதுக்கு? ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெலிவரன்ஸ், கிளியர் கான்சைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடுதலை இல்லாம தயவு செஞ்சு பிசாசுக்கு முன்னாடி நின்றலான்னு தயவு செஞ்சு என்ன செஞ்சிடாதீங்க. சுத்த மனசாட்சி இல்லாம பிசாசுக்கு முன்னாடி நின்றலான்னு தயவு செஞ்சு என்ன செஞ்சிடாதீங்க. என் சப்கான்சியஸ் மைண்டு, என் கான்சியஸ் மைண்டு தேவனுக்கு முன்னாடி சுத்தமாகாம யாருக்கு முன்னாடி நின்றாதீங்க. வாய்ப்பே கிடையாது. அவன்கிட்ட வாய்ப்பே கிடையாது. கோலியாத்து அவ்வளவு பெரிய ஆளு. கோலியாத்து சரியான ஸ்ட்ரக்சர், கையில வாளே அது தூக்குறதுக்கு ஒரு தண்ணி சத்து வேணும். மனுஷனை நெத்தி போட்டுல போட்டு சோழியை முடிச்சிட்டான்ல யாரு? சேம் ஸ்ட்ராட்டஜி அவனும் ஃபாலோ பண்ணுவான். என்ன ஃபாலோ பண்ணுவான்னா, ஆள் எல்லாத்தையும் போட்டிருப்பான். எது? ட்ரெஸ்ல பிரஸ்ட் பிளேட் போட்டிருப்பான், ஷூ போட்டிருப்பான், எல்லாத்தையும் வச்சிருப்பான். மண்டையில என்ன போட்டிருக்க மாட்டான்? ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டான். இந்த போதும்ல நம்மளுக்கு. என்ன அதனுடைய அர்த்தம்? என்ன? பர்சனலி விடுதலையே இல்ல. பர்சனலா உங்க வாழ்க்கையில என்ன இல்ல? சுத்த மனது இல்ல,
சுத்தமானது வர முடியுமான்னு அதையும் சொல்றேன். 100% it is possible. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ப்ராப்ளம்னா இது எல்லாம் நம்ம கிறிஸ்தண்டம்ல பாசிபிளே இல்லைன்னு சொல்லி கொடுத்ததுதான். போராடி இது ஜெயிக்க முடிஞ்சது, ஜெயிக்க கூடியது. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்ப மறுரூபம் ஆகும்னு அர்த்தம். ஆகாத மனம் இல்ல, ஆகும்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் விடுதலை ஆகணும் ஐயா. ஒண்ணும் இல்ல, ஏசப்பா போய் அங்க இருந்த பரிசேயர்கள் எல்லார்கிட்டையும் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். டென்ஷன் ஆயிட்டான். அவ்வளவு பேர் என்ன டென்ஷன் ஆயிட்டா, நாங்க என்ன அடிமையா, எங்களை விடுதலை தேவைங்கிற, நாங்க என்ன வேசியின் பிள்ளைகளா, எங்களுக்கு அடிமை தேவைங்கிற, நாங்க வந்து விடுதலை தேவை சொல்லிட்டு அதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல. நாங்க யாரு தெரியுமான்னு வேற கேட்கறாங்க. யார்கிட்ட? இயேசுகிட்டே கேட்கறாங்க. என்ன, நாங்க யாரு தெரியுமா? ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக்கும். யாரு பிள்ளைங்க? இந்த மாம்சத்துக்குரிய தலைச்சீரா ஒண்ணு இருக்கு. என்ன தலைச்சீரானா, வெளித்தோற்றத்தை வச்சு எனக்குள்ள ரட்சிப்பு இருக்குன்னு வெளியில ஒரு பிம்பம், அது பிளாஸ்டிக் ஹெல்மெட் ஆக்கும். பக்கத்துல கை பிடிச்சவங்க ஹெல்மெட்லயே ISO முத்திரை போட்டதெல்லாம் இருக்கு, டுபாக்கூரு இருக்கு. அல்லேலூயா. ரட்சிப்புலயே டுபாக்கூரு இருக்கு, ஒரிஜினலும். இந்த டுபாக்கூர் என்ன செய்யும்னா, நான் யாரு தெரியுமா? எங்க அப்பா பாஸ்டரு, எங்க அம்மா பாஸ்டரு, எங்க தாத்தா பெரிய மிஷினரி ஆக்கும், எங்க குடும்பமே வெளியில வசனம் பேசுனா தலை பிளாஸ்டிக்கா இருக்கும், உள்ள என்ன இல்ல, உள்ள விடுதலை இல்ல. You are not saved, sir. You are not saved. ஒரே அடிதான், ஹெல்மெட் ரெண்டு அண்ணன் செஞ்சிரும், பொளந்துரும் தோட. வெளியில பிம்பம் காமிக்கிறதுக்கு, அது பிம்பம் மட்டும் காமிக்க என்ன செய்யறானா, நாங்க எதுக்கு விடுதலை ஆகணும், நாங்க யாரு தெரியுமா? அதான் தெய்வம் சொல்ற. உடனே தெய்வம் சொல்ற, ஏல நான் கல்லுல இருந்து ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிருவேன், பிள்ளைகளை கொண்டு வந்துருவேன். நானு ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டேன். பக்கத்துல கை பிடிச்சல, ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டேன். அந்த ரட்சிப்புக்குள்ள போக முடியுமா? அந்த விடுதலைக்குள்ள போக முடியுமா? அது நீங்க சொல்ற மாதிரி அந்த பூரண விடுதலைக்குள்ள போக முடியுமா? நான் சொல்லல, பைபிள் சொன்னாவா நம்புவீங்களா? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், that's it. That's it. நான் எதையோ தியரிட்டிக்கலா பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. I'm enjoying my life, sir. By the grace of God, I'm enjoying. நீங்க அதை வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் நீங்க கஷ்டப்படுறத, ஒரு தடவை என் பிள்ளைங்க வந்து உட்கார்ந்து புலம்புறத, அழுகுறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அது உண்மை சொல்றேன். I feel so defeated when I see that. இருதயெல்லாம் நெஞ்செல்லாம் எரியுது, எனக்கு கதங்குது. When you every month you come here and as a defeated person, எனக்கு அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு கதங்குது உள்ள. ஏன் ஆண்டவர் என் பிள்ளைங்க நிக்க மாட்டாங்களா, என் பிள்ளைங்க பண்ண மாட்டாங்களா? தெய்வம் உங்களை செய்வாரு. Believe in him, believe in him, believe in him. இதெல்லாம் தள்ளிட்டு அண்ணே அடுத்து வந்து எப்போ வந்து தேவ சித்தோனே, அடுத்து எங்க போகணும்னா, அங்க ஆண்டவர் சொல்றாருனே, ஆண்டவர் பேசுறாருனே, அங்க போச்ச இப்போலாம் எப்பயா நான் வந்து கேட்பேன் சொல்லுங்க. I really want to listen to such stories, sir. ஏன் தெரியுமா? உனக்கு பொழப்பு இதுலயே ஓடிட்டு இருக்கு, இதுலயே ஓடுது பொழப்பு. There is a higher level of living. ஆண்டவர் உன்னை அங்க எடுத்துட்டு வர விரும்புறார். பக்கத்துல பாச்சு, ஹெல்மெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கி நல்லா போடுங்க. துபாக்கு ஒரு ஹெல்மெட்டை போட்டு ஓட்டாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து உண்மையாவே சொல்றேன், எந்ததுக்கு ரோட்டுக்கு சொல்றேன், ரோட் சேஃப்டிக்கு. அல்ல உண்மையா நல்ல ஹெல்மெட்டா, காசு பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு விலை கூண்ட ஹெல்மெட்டா வாங்கி என்ன செய்யுங்க, ஓட்டுங்க. சரியா? ரைட். அடுத்து சொல்றாரு, வாசிங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். I tell you, தலைச்சீரா, டெலிவரன்ஸ்,
தேவ நீதி, அடுத்து என்ன? தேவ நீதி, கச்சை, சத்தியம். என்ன? பழைய மனுஷன் செத்துட்டான், புதிய மனுஷன் வந்துட்டான். கச்சை, அடுத்து ஆதரட்ச, ரெடினஸ், அது ஸ்பிரிட் தட்டுறது. ஓகே, இது வந்துருச்சுன்னா அவங்க காரியத்தை சொல்லிட்டா, இதுல இருக்கிற ஒரு வார்த்தையும் பட்டயம் தான். Every word that will become a sharp sword, sir. Sharp sword. ஒரு வார்த்தையும். இது ஏன் தெரியுமா இன்னும் ஷார்ப்பா நம்ம கையில இல்ல? Because you are not sharp. அங்க இருந்து வரல, அங்க இருந்து எதுவும் வரல, அங்க இருந்து எதுவும் வர்றதுக்கு விடல, அங்க இருந்து வர்றதுக்கு போய் உட்காரல. அங்க இருந்து வந்தாதான் இந்த இதுக்கு பவரே, இதுக்கு பவரே. நான் இன்னும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா மேல போட்டு சொல்றேனே, இது ரட்சிக்கப்படுகிறதற்கான புக் இல்ல, ரட்சிக்கப்பட்டவனுக்கான புக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல. ரட்சிக்கப்படுகிறதற்கு இந்த புக் இல்ல, ரட்சிக்கப்பட்டவனுக்கான புக் இது. ஏன்? ரட்சிப்பு சிலுவையில மரித்த இயேசுவினால வருகிறது. அந்த ரட்சிப்பை வாங்கிட்டு இந்த பட்டயத்தை கையில எடுத்தவன் ஒரு மாதிரி இருப்பான். இது ரட்சிப்புக்கான புக்கு கிடையாது, ரட்சிக்கப்படாதவனுக்கு கொடுக்கிற புஸ்தகம் இல்ல. ரட்சிக்கப்பட்டவனுக்கான பட்டயம் இது. இதுல இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து ஒரு ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தருடைய நீதியில நடக்கிறவன், கர்த்தருடைய பரிசுத்தத்துல இருக்கிறவன், கர்த்தருடைய புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறவன், இதுல எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து பேசினா அது தீப்பொழம்பு மாதிரி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது ஊனையும் கணுக்களையும் நினைவுகளையும் யோசனைகளையும் பிரிக்குதான். எங்க இருந்து இவ்வளவு வல்லமை ஏன் சார் நம்மகிட்ட நடக்க மாட்டேங்குது? ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, இந்த புக்கை நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு பயன்படுத்துறேன். ரட்சிப்பு எங்க இருந்தா வருது? சிலுவையில இருந்துதான். என் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தான் ரட்சிப்பு எனக்கு வருது. ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டயத்தை கையில வச்சுக்கோ புள்ள, நீ ரிட்டன் வேர்டை கையில வச்சுக்கோ. எப்ப எல்லாம் பிசாசு வரானோ அவனை எதிர்த்து நிக்கிறது மாத்திரம் இல்ல, பட்டயம் என்ன பண்ணும்னா எதிர்த்து மட்டும் நிக்கிறது இல்ல, அழிக்கிறது. சார், தெய்வம் எங்கேயோ வச்சிருக்கிறார் நம்மள பிள்ளைகளா. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை நம்ம என்ன சொன்னாலும் வேகாம, பருப்பு வேகாம, வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? மேல இருந்து ரட்சிப்பு வரல. எங்க இருந்து வரல? ஏசப்பா தான் எல்லாம் நீ என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஏசப்பா வார்த்தை வேலை செய்யும். எப்படி? ஏசப்பா தான் எல்லாங்கிறது நினைப்பு உள்ள வந்தா தான் ஏசப்பா வார்த்தை என்ன செய்யும்? இந்த சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள், பிசாசுக்கு முன்னாடி எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி. கர்த்தரிலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. நீங்க இதை படிக்கும் போதெல்லாம் அடுத்து அப்படியே தீ பிடிக்கும். என்ன பிசாசு வந்து ஏதாவது சந்தேகம் ஏதாவது உள்ள வரான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நீங்க சொல்லுவீங்க, அவர் எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்காரு பேய. இயேசு சொன்னாரு, எழுதி இருக்கிறதே, முடிஞ்சிச்சு. எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. நான் எப்ப சார் எழுதி இருக்கிறதே சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, சிலுவையிலிருந்து வழிந்து வந்த அந்த வல்லமை உள்ள வரும்போது, உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷன் உள்ள இருக்கும்போது, கடைசி ஆதாமாகிய என் இயேசு கிறிஸ்து, புதிதாக்கப்பட்ட மனுஷனா இருக்கிற இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கும்போது, இந்த வார்த்தையை பேசும்போதெல்லாம் அது பட்டயம் போல. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நம்ம பேசினா ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறேன்னே? It will happen, sir. It will happen. திடீர்னு யாராவது சுகம் இல்லாதவங்க வராங்க, ஏதாவது ஒண்ணு நடக்குது,
அந்த நேரத்தில் நான் பேசுனா தெய்வம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னே. ரிசீவ் from above. Receive from above. போய் உட்கார்ந்து ஏசாயா ஏசாயான்னு சிலுவையை நோக்கி பாரு. வரட்டும். அங்க இருந்து வர 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 இதுல இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் உயிர் வந்துகிட்டே இருக்கும். அங்க இருந்து மேல இருந்து இறங்கும், இந்த வார்த்தைக்கு உயிர் வரும். மேல இருந்து வரும், உயிர் வரும். நம்ம என்ன தெரியுமா, இங்க இருந்து அங்க பாக்குறதுதான் பிரச்சனை. அங்க இருந்து இங்க பார்க்கணும். எங்க இருந்து பார்க்கணும்? தெய்வம் முடிச்சுட்டாரு, அதுதான் தொடக்கம், அது முடிவு இல்லை. தெய்வம் சொன்னாரு முடிச்சுட்டேன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் நம்மளுடைய எஸ். பக்கத்துல கை பிடிச்சிருங்க. தெய்வம் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார்ல, அதுதான் என் வாழ்க்கையினுடைய தொடக்கமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே?